இந்த 50 லட்சம் மீனாட்சி கிட்ட உனக்கு. இதை வச்சு நீ லைஃப்ல செட்டில் ஆயிக்கோ. ஓ 50 லட்ச ரூபா இருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாமா? டேய், ஒரு ரேஞ்சுக்கு இதுவே ரொம்ப அதிகம்டா. சரி சரி, இப்போ எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குற? இதுல உன் பேர் எழுதிக்கோ. ஓ, இதில் நான் என் பேரை எழுதி பேங்க்குக்கு எடுத்துட்டு போவேன். நீ போலீஸ்ல என் வீட்டில் இருந்த செக் எடுத்துட்டு போய் அவன் பேரை எழுதி காசை திருடுறான்னு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்னைய உள்ள வைக்க பார்க்குற. அதானே மாப்பிள்ள உன் பிளானு? பரவாயில்லையடா, நீ நல்லா யோசிக்கிற. உன்னைய மாதிரி ஆளுங்க புத்தி எப்படி யோசிக்கும் நமக்கு தெரியாதா? இது நான் உன்னை மாட்டி விடலாம் கொடுக்கல. இனிமே நீ மீனாட்சி வாழ்க்கையில வரக்கூடாது. ஒழுங்கு அதை வாங்கிக்கிட்டு ஒதுங்கி போயிடு. ஓ, பேரம் பேசுற? இங்க பாரு, நீ மீனாட்சி கூட பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட மாப்பிள்ள, அதே ஏன் உனக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்க. எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுடா. ஏய், அதான் இப்ப மீனாட்சி கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டால. இங்க பாரு, அது என்னோட பர்சனல். அதுக்குள்ள நீ தலையிடாது. ஒழுங்கு அந்த செக்கை வாங்கிட்டு ஒதுங்கிடு. அதான் உனக்கு நல்லது. ஒதுங்கி போலன்னா அது உனக்கு நல்லது இல்லை. அப்போ என்னோட விலை 50 லட்சம். நீ எவ்வளவு worth இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல நான் நினைக்கிறது கிடைக்க என்ன விலை வேணாலும் கொடுப்பேன். அது மாப்பிள்ள, சொந்தமா சம்பாரிச்சு மேல வரவன் இப்படி பண்ண மாட்டான். ஒன்னு மாதிரி சொகுசா குடும்ப சொத்துல உடம்ப வளர்க்குறவன் தான் இப்படி பண்ணுவான். சரி சரி, அதை விடு. அது எனக்கு ஒரு விஷயம் புரியலையே. மீனாட்சி ஒரு நார்மல் வீட்டு பொண்ணு. அவளுக்காக இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீ எதுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வரணும்? அதுவும் எனக்கு 50 லட்சம் கொடுக்குற அளவுக்கு ஏதோ தப்பா இருக்க. எனக்கு என்னவோ உனக்கு வேற ஏதோ மோட்டிவ் இருக்குன்னு தோணுது. இங்க பாரு, எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைச்சாகும், அவ்வளவுதான். கிடைக்கலனாலும் அதை நானா எடுத்துப்பேன். ஒரு விஷயத்தை தட்டி பறிக்கிறதுலயே ஒரு கிக் இருக்கு. சுயநலவாதி. இதுக்கு பேர் தான் சுயநலவாதி மனப்பான்மை. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த செக்கை மட்டும் வாங்கிக்கோ. ஏய், சொன்னா புரியாது. உன் செக்கை நீயே வச்சுக்க. உனக்கு இந்த காசை செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஊர்ல எவ்வளவோ ஆசிரமம் இருக்கு, அங்க போய் கொடு. அந்த புண்ணியமாவது உனக்கு கிடைக்குமியா? அதை விட்டுட்டு தேவையில்லாத உன் பணத்திமிர என்கிட்ட காட்டாது. இங்க பாரு ஜீவா, வேணாம். ஏம்பா, நீ தானே செக்கை கொடுத்த, நான் என்ன கொடுத்தேன் வேணாங்கிற? இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது. ஏய், தெரிஞ்சுக்கிற ஐடியாவும் நமக்கு இல்லை மாப்ள. ஏண்டா, காசை பார்த்ததும் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்துக்கிட்டு வாங்கிப்பேன் நினைச்சிய? இங்காரு, பணத்துக்காக நான் எவன்கிட்டையும் இறங்கி போக மாட்டேன். மீனாட்சியை விட்டு நான் விலகியும் போக மாட்டேன். சீக்கிரமே நீ யாருன்னு அவ புரிஞ்சுப்பா. உன் செக்க நீயே தூக்கிட்டு போட.